பிரியா, என் போனை கட் பண்ற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? அழுதா எனக்கு தாங்காது. நீ தான் என்னோட பேபி ஆச்சே. வாய முடுறா ராஸ்கல். இந்த தப்பும் பண்ணாத. நான் எதுக்குடா அழுகணும்? என் கையில கிடைச்ச எனக்கு இருக்க கோவத்துக்கு பிரியா, எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட இந்த மாதிரி பேசுவ? வீட்டுக்கு அனுப்புன போட்டோவை வெளிய போஸ்டரா அடிச்சு ஓட்டுனா என்ன ஆகும்னு தெரியுமா ஐஸ்வர்யா? பொறுக்கி ராஸ்கல். நான் எதுக்குடா அதை பார்த்து பயப்படணும்? பண்ணாத விஷயத்த நீ பண்ணுன மாதிரி கம்ப்யூட்டர்ல கிராபிக்ஸ் பண்ணி அனுப்பியிருக்க போட்டோவை பார்த்து பயப்படணுமா? படிக்காத பயந்த பொண்ணுங்க இருந்தா அந்த பொண்ணுங்களை பாருடா. மாதிரி ஆளுகளை பார்த்து நாங்க ஒடுங்கி போறதுனாலதான் நீங்க தலைக்கு மேல ஏறி ஆடுறீங்க. போஸ்டர் அடிக்கலாம்னு சொன்னியே, வா போஸ்டர் அடிக்கலாம். இந்த போட்டோவா இருக்காது, உன்னோட இரங்கல் போட்டோவா இருக்கும். பரவாயில்லையா? இந்த நிமிஷமே நான் போலீஸுக்கு போறேன். இப்ப இருக்குடி உனக்கு 10 நிமிஷத்துல உன் ரூமுக்கு போலீஸ் வரும். நீ காலம் முழுக்க ஜெயில தான் இருக்கணும். வசதி அப்படின்னு கேக்குறப்ப மதன் போனை கட் பண்ணிடுறாரு. யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஐஸ்வர்யா கோவத்துல திருப்பியும் கால் பண்றாங்க மதனுக்கு. மதன் சுவிட்ச் ஆஃப் பண்றாரு. ஐஸ்வர்யாவுக்கு பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இன்ஹேலர் யூஸ் பண்றாங்க. அது தீந்து போச்சு. ஆபீஸ்ல இருக்கத யூஸ் பண்ணிக்கிறாரு சூர்யா. இன்ஹேலரை பாக்குறப்ப மகா ஞாபகம் வருது சூர்யாவுக்கு. தசரதன் கிட்ட கோட்டி சொல்றாங்க, பிரபாவை நினைச்சுதான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. பிரபாவை பத்தி யோசிச்சு மனசு மாறிடாத, பெரிய சிக்கலாயிரும். கோட்டி பேசுறீங்க, எனக்கு தெரியாதா? பிரபாவுக்கும் அது புரியுதுங்க. பிரபாவும் விஜயும் கார்ல இருந்து வர்றாங்க. ஆங்கன்னு கோடீஸ்வரி கூப்பிடுறாங்க. விஜய் கல்யாண விஷயமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டி நான் கிளம்புறேன்னு விஜய் கிளம்புறாரு, கீய மறந்து வச்சுட்டு. தசரதன் பிரபாவை அடிக்கிறாங்க. என்னங்க பண்றீங்க? அவளையும் அடிக்கிறீங்க? விஜய் கிட்ட இருந்து விலகிருன்னு நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன். பா, என் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பைக்கும் டாக்ஸியும் புக் பண்றப்பதான் விஜய் வந்தாரு. நான் வேண்டான்னு சொன்னேன். அவர் தான் கார்ல கூட்டிட்டு வந்தாரு என்னைய. இப்ப சொல்றதுதான், அந்த விஜயோட சவகாசம் உனக்கு வேண்டாம். எவ்வளவுக்கு எவ்வளவு விலகி இருக்கியோ உங்க அக்காவோட வாழ்க்கை நல்லா இருக்கிட்டு நான் இப்படிதான் பண்ணுவேன்னு கொழுப்பெடுத்து தெரிஞ்ச கொன்னு போட்டுருவேன், ஜாக்கிரதை. அழுகிறத விஜய் பாக்குறாரு. அங்கிள், பிரபா வந்ததும் வராதம்மா திட்டிக்கிட்டு இருக்கீங்க. தம்பி, ட்ரெஸ் தான் பிரச்சனை. அவரும் எவ்வளவோ ட்ரிப் சொல்லி பாத்துட்டாரு இந்த ட்ரெஸ் போடாதுன்னு. கேட்கவே மாட்டேறா கோவத்துல. இத பத்தி எதுவும் நீங்க சொன்னது இல்லையே? ஓ, கொஞ்ச நாளா அவர் குடிக்கிறதே இல்ல. இதுக்குப்பா மத்தவங்க வாயில எல்லாம் விழுகணும். காலகாலத்துல அவளுக்கும் கல்யாணம் நடக்கணும்ல. பா, இந்த மாதிரி தலைய குனிஞ்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கலாம் உனக்கு செட்டே ஆகல. ஓ, என்னைய பாருங்க. அப்பா அம்மா மனச வேதனைப்படுத்த கூடாது. அவங்க சொல்றதுதான் செய்யணும். அதான் கரெக்ட் ப்ரோ. சாரி கட்டினா ரொம்ப நல்லா இருக்கும். அம்மிக்காவை பாத்திருக்கேன்ல, சாரி கட்டினா ஏஞ்சல் மாதிரி இருப்பா. நீங்க சாரி கட்டினா ஏஞ்சல் மாதிரி இருப்ப ப்ரோ. இன்னைக்கு சாரி கட்டிட்டு எனக்கு ஒரு போட்டோ ஷேர் பண்ணு ப்ரோ. ப்ளீஸ் திட்டாதீங்க அங்கிள். நான் சொன்னதை கேப்பா பிரபா. அப்பாவும் அம்மாவும் பிரபா கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. சித்ராதேவி ஐஸ்வர்யாவை கூப்பிடுறாங்க. ஐஸ்வர்யா சொல்றாங்க, என்ன வேணும்? கௌதம் எங்க காணோம்? பிரியா, ஒன்னதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். கௌதம் எங்க? ஒன்னும் உங்க பையனை முந்தானையில முடிச்சு வைக்கல. கீழதான் இருப்பாரு, போய் பாருங்க. எவ்வளவு திமிர் இருந்தா என்கிட்டயே இந்த மாதிரி பேசுவ ஐஸ்வர்யா? பொய் சொன்னேன்னு தெரிஞ்ச அன்னைக்கே உன்னை இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்தி இருக்கணும். அம்மா சேர்ந்து சப்போர்ட் பண்ணி உன்னை இருக்க வச்சாங்கல்ல, தைரியம் தாண்டி உனக்கு. பூமியில இருக்கதே பெரிய பாவம். எதுக்கடி இருக்க நீ எல்லாம்? பொய் சொன்னேன் தான். செஞ்ச தப்பைய திருப்பி திருப்பி சொல்லி காமிச்சா என்ன அர்த்தம்? கௌதமோட விஷயம்லாம் வெளியே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க தான் அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு நிப்பீங்க. நானா இருக்கிறதுனால சலிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன். நீ கேடுகட்ட பிள்ளைய பெத்தவங்களே இவ்வளவு தைரியமா தெரியும் போது நான் என் தெனாவட்டா தெரியக்கூடாது தான் இருப்பேன். என்ன பண்ணுவீங்க? எவ்வளவு திமிர் இருந்தா என்கிட்டே இந்த மாதிரி பேசுவ? உன்ன விட மாட்டேன்டி. கௌதம் பிடிக்கிறாரு. என்னம்மா அதெல்லாம்? முதல்ல என் கைய விடுறா. திமிரா பேசுறா. இன்னைக்கு இவ்வளவு விட மாட்டேன் கௌதம். மாட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன கைய ஓங்கிட்டு வர்றீங்க? எல்லாம் வேற யாருக்கிட்டாவது வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன சொன்னான்னு? விடுறா கௌதம். அம்மா வேண்டாமா. தடுக்கிற கௌதம், விடுறா, நான் பாத்துக்கிறேன். நான் சொல்றத கேளுங்கம்மா. 4 அரை அராயணுண்டா எனக்கு. சூர்யா சொல்றாங்க, இருக்க பிரச்சனை பத்தாம இதுக வேற. விடுறா, என்ன விடு. அம்மா திடீர்னு ஹிஸ்டீரியா அந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. இந்த நேரம் விட்டுருந்தேன்னா இந்த உலகத்துல இருக்க அத்தனை வியாதியும் உங்க அம்மாவுக்கு வந்திருக்கும்டா. ஐஸ்வர்யா அசிங்கப்படுத்திட்டாடா. பொறுமையா இருந்தாதான் நம்ம மரியாதைய நம்ம காப்பாத்திக்க முடியும். சரிசமனா பேசிக்கிட்டு இருந்தா அவ ரேஞ்சுக்கு நம்மளும் இறங்கி போன மாதிரி ஆயிருமா? அதனாலதான் அவ என்ன பண்ணாலும் நான் அமைதியா போய்கிட்டு இருக்கேன்.
நீ இப்படி அடங்கி போறதுனாலதான் அவ நம்ம தலைமையில ஏறிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. அவ ஆட்டம்லாம் கொஞ்ச நாள் தான். அவ எப்படி இருந்தான்னு தடம் தெரியாம ஆக போறா பாருங்க. கௌதம் ஒரு மாதிரியா பேசுற. எனக்கு தெரியாம மறுபடியும் ஏதாவது பிளான் பண்றியா? ஒண்ணும் இல்லம்மா. கௌதம், நம்ம டார்கெட் ஐஸ்வர்யாவை பழி வாங்குறது இல்ல. அது பண்ணி விஜயோட கல்யாணத்தை நிறுத்தி காயத்ரிய ராஜலட்சுமிக்கு எதிரா மாத்தி விடுறதுதான். நம்ம பண்ற எல்லா குழப்பத்துக்கும் மகாவும் ஐஸ்வர்யாவும் 2 பேர் தான் காரணம்னு எல்லாரையும் நம்ப வச்சு பேரையுமே இந்த வீட்டை விட்டு சீக்கிரத்துல துரத்துறேன் பாரு. நான் சொல்றத கேக்குறத விட்டுட்டு நீயே ஏதாவது பண்றேன் செய்யறேன்னு சொன்னா உங்க அம்மாவே உன்னை கொன்னு போட்டுருவாடா. கௌதம் சொல்றாரு. ஐஸ்வர்யாவை மிரட்டினதுல பயந்துருக்கணுமே. இவன் என்ன பயப்படாம குதிச்சுக்கிட்டு இருக்கா? மதன் என்ன சொதப்புனான்னு தெரியலையே. மதனுக்கு கால் பண்றாங்க. சுவிட்ச் ஆஃப்னு வருது. மெக்சிகோவின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.